இன்றைய நாளிலும் தேவன் சிலுவையில் பேசியதான 6வது வார்த்தையாக காணப்படுகின்ற ஆர்ப்பரிப்பை குறித்து பார்க்கலாம். யோவான் 19ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் சொல்லுது, இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். அதாவது இந்த இடத்துல தேவன் சொன்னதான முடிந்தது என்பது நியாயப்பிரமாண காலத்தில் காணப்பட்டதான அத்தனை கட்டளைகளும் தேவன் இந்த பூமிக்கு வந்து மறிக்கும் பொழுது முடிகிறது. அதற்கு பிற்பதாக தேவன் 2 கட்டளைகளுக்குள்ள எல்லாவற்றையும் அடக்கி விடுகிறார். ஆகையால நியாயப்பிரமாண காலம் முடிவடைகின்றது. அதில் இருக்கிற கற்பனைகள் கட்டளைகள் எல்லாம் முடிவடைகின்றது. இன்னொரு காரியம், தேவன் எதற்காக இந்த பூலோகத்திற்கு வந்தாரோ அவர் அவருடைய அந்த வேலையை சிறப்பாக செய்து முடித்ததன் நிமித்தம் முடிந்தது என்று சொல்லி இந்த இடத்துல சொல்லுகிறார். அப்படி தேவன் முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுக்கிறார். இந்த காரியத்திலிருந்து நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது, எங்கள் எல்லோருக்கும் இந்த பூலோகத்தில் ஏதோ ஒரு அழைப்பு காணப்படுகிறது. அந்த அழைப்பை நோக்கி நாங்கள் ஓடுகிறவர்களாக இருக்க வேண்டும். பவுல் சொல்லுகிறது போல, என் ஓட்டத்தை ஓடி முடித்தேன், விசுவாசத்தை காத்து கொண்டேன் என்று நாங்களும் சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டும். அப்படி எங்களுடைய அழைப்பு என்ன, இந்த பூலோகத்தில் நாங்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி அதை நிதானித்து அறிந்து எங்களுடைய ஓட்டத்தையும் சரியாக ஓடி முடிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். Have a nice day.